ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். எப்படி இராணுவ மாவட்டத்தில் திட்டு பசங்க, டிக்கெட் எடுத்த பசங்க எல்லாம் அவனுங்கெல்லாம் பிளாக்ல டிக்கெட் எடுத்த பசங்க அவனுங்கெல்லாம் நானே சொல்ல கட்சிக்காரன் அவ்வளோ கோவம் வருது எனக்கு. என்ன காலி பண்ணிட்டானா, இல்லவே இல்லைன்ட்டானா, எதுக்கு அமைதியாக வாய முடியும் கம்மன் இருக்கானா? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கானா இவன் பணம் வாங்குறதுக்கு? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கானா? புசியானந்த் சார் என்ன சொல்லிட்டாரு, கொடுக்குறான்னு கொடுத்தாலும் நீ விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன்னா ஒரு 1600 பேருக்கு லிஸ்ட் ரெடி பண்ணாரு சார். நம்ம ஒரு கட்சிக்காரங்க மட்டும்தான், வெறும் டிவி பீப்புள்ஸ் தான். இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் எல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்தது எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி பண்ணி வச்சாங்க. நானே பார்த்தேன் அது. இவர் மேலே அலிகேஷன் வச்சு லா மினிஸ்டர் மேலே அலிகேஷன் வச்சு இவருக்கும் வந்து பயங்கர கிளாஷே ஆகிடுச்சு சார். எல்லாமே அவருக்கு புரியுது சார். அவரை நம்ம குறைய சொல்ல முடியாது. அவர் வந்து வேலை செஞ்ச பசங்க கொடுக்கணும், வேலை செஞ்ச பசங்க கொடுக்கணும். அவர் என்னன்றாரு, நான் சொல்கிறேன் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கோர்ட்டில் எடுப்பாங்க சார். ஏன் 6 மாசம் போனா கத்துக்கலாம். எவன் தெரிஞ்சுன்னு வரான் போய் நிக்கட்டும் பிள்ளைங்க புசுன்னு பேசுவாங்கதான். நீங்க சொல்ற அளவுக்கு யாருமே வந்து சொல்ற தயாரா இல்ல. எங்களே என்ன சொன்னாரு, ஏஜி தான் அப்பாயின்மெண்ட் லா மினிஸ்டர். நான் சொன்னேன், அவர் யார் சார் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு? அப்போ உங்களுக்கு பவரே இல்லையா லா மினிஸ்டர்? இப்போ லா மினிஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி கோர்ட் ப்ராக்டிஸ் போயிருக்காரா? 2 செக்ஷன் கேளுங்க. பிஎன்எஸ்னா என்ன, ஐபிஎஸ் தெரியாது. ஒவ்வொருவருக்கும் 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் புசியானந்த் சாரையும் சரி, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமாரையும் சரி கிழிக்கிறாங்க. யார் கிழிக்கிறா? இவங்க டெம்பரரியா நியமிச்சாங்க பாருங்க, பிபி. யார் வழக்கு போட்ட சகோதரி, ஒரு தலித், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை எவ்வளவு பாடுபடுத்திருக்காங்க தெரியுமா? போஸ்டிங் தரேன்னு. பிபியோட ஹஸ்பண்டையும் நீங்க கஸ்டடி எடுத்தீங்கன்னா உள்ள வந்து புசியானந்த் சார் வருவார், அந்த மாவட்ட செயலாளர் வருவார். அவங்க 2 பேரும் வந்துட்டா சட்டத்துறை அமைச்சர் வராரா வரலையான்னு தெரிஞ்சிடும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இங்கே நமது சிறப்பு விருந்தினர் ரமேஷ் மணிகண்டன் அவர்கள், வழக்கறிஞர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம். நீங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு பண்ணியிருக்கீங்க. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்குது, லஞ்சம் கைமாறி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க. ஏற்கனவே ஞான சௌந்தரி அப்படின்ற ஒரு பெண் வழக்கறிஞர் அவங்க அந்த புகாரை சொல்லியிருந்தாங்க. அதுதான் நீங்க அந்த வழக்கு போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இதுல ஊழல் எதுவும் நடக்கல என்பது போல அமைச்சர் நிர்மல்குமார் வந்து பேசுறார். அமைச்சர் நிர்மல்குமாருடைய வாதத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த தப்புமே நடக்கல, எல்லாமே சட்டப்படி நடக்குது. கலெக்டர் வந்து அவர் வந்து அதுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி அப்படித்தான் உள்ள சேர்த்திருக்கிறாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. என்ன ஊழல் நடந்திருக்குது, என்ன ஆதாரம் சார்? இப்போ நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தார். நானும் பார்த்தேன் அந்த பேட்டியை. நீங்களும் பார்த்துருப்பீங்க, மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பேட்டியில அவரு இந்த விஷயத்த ஒரு பெருசா எடுக்காம கடந்து போக முயற்சிக்கிறார். அதுதான் என்னுடைய பார்வை. என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்தது கிட்டத்தட்ட 29ஆம் தேதி ஆரம்பிச்சாச்சு இந்த பிரச்சனை. ஆனா அவர் எப்போ 29ல பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு. அது உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து இதை பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. 2ஆம் தேதி என்னோட கிளைண்ட் கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அது இன்னும் நிறைய ஊடகவியலாளர்களாக பேசப்பட்டது. ஆனால் அவருடைய மௌனம் எப்பொழுது கலைக்கப்பட்டது என்றால் நேற்று தான், 7ஆம் தேதி தான் கலைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அமைதியாக இருந்திருக்கிறார். அவர் மட்டும் இல்ல, மாண்புமிகு அமைச்சர் புசியானந்த் அவர்களும் நம்ம யாருமே அதை பத்தி பேசல. வேற எதனா ஒரு விஷயம்னா உடனடியாக பேசி இருப்பார்கள். உங்களுக்கே தெரியும், வேற ஏதாவது ஒரு விஷயம், அதாவது கரண்ட் போயிடுச்சு, மக்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா உடனடியாக பதில் சொல்லியிருப்பாங்க. இதுல பேசல. ஏன் பேசவில்லை என்றால், மௌனமே சில நேரங்களில் சம்மதத்துக்கு அறிகுறின்ற கான்செப்ட் தான். ரைட். நான் சப்ஜெக்டுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். அதாவது அமைச்சர் சாதாரணமாக கடந்து போயிருக்கிறார், அவ்வளவுதான் விஷயம். ஏன் சாதாரணமாக கடந்து போயிருக்காருன்னா, அந்த விஷயத்தில் உண்மை இருக்கிறது. ஒண்ணும் இல்லை சார். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரே கோர்ட்ல 2 பேர் போய் நான் வந்து அரசு வழக்கறிஞர்னு போய் நின்னாங்களாம். ஜட்ஜி வந்து அனுப்பிச்சு விட்டாங்க, கிளம்புங்க முதல்ல அப்படின்ட்டு.
இன்னொன்னு நண்பர் நீங்க சொல்றீங்க ஒரு விஷயம் என்னன்னா, கலெக்டர் லெட்டர் கொடுத்தாரு, அந்த லெட்டர் கொடுத்ததை வச்சு நிறைய கோர்ட்ல போய் அப்பியர் ஆக போயிருக்காங்க. அங்க தெளிவா ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க, ஜிஓவோட வாங்க, ஜிஓ இல்லாம வராதீங்க, கலெக்டர் லெட்டர் கொடுத்தாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம், கிளம்புங்கன்னு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு சைட்ல என்னன்னா, நேத்து மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரோட பேட்டி நல்லா பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து சட்டத்துறை அமைச்சர், அது ஏன்னா அந்த பொறுப்பையும் வகிக்கிறாரு. அதனாலதான் அதை பத்தி நம்ம அவரை வச்சு பேசுறோம். அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றார். அவர் வந்து சட்டம் படித்தவர் நேற்று பேசும்பொழுது அவர் சொல்றாரு, பர்மனன்ட் இது வந்து பர்மனன்ட் இல்லைங்க, டெம்பரவரியா 6 மாசம் நாங்க வந்து வச்சு பார்ப்போம், நல்லா இருந்தா வச்சுப்போம், இல்லைன்னா அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாயிண்ட் நல்லா நீங்க குறிச்சு வச்சுக்கணும். இப்போ ஃபார்ம் அப்ளை பண்ணாங்க இல்லையா, எல்லாருமே அப்ளை பண்ணது பர்மனன்ட் போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணது. அதுக்கு தான் வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. சரி, பர்மனன்ட் போஸ்ட்டுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டீங்க. நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு அவர்களை யாரும் தேர்ந்தெடுக்காம திடீர்னு நீங்க வந்து டெம்பரரி போஸ்ட்டுக்கு எடுக்கிறீங்க. நான் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக நான் கேட்கிற கேள்வி, அந்த டெம்பரரி போஸ்ட்டுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்களா? இந்த மாதிரி 6 மாசம் வச்சுக்க போறோம், நீங்க வாங்க ஃபார்ம் கொடுங்கன்னு யாருக்குன்னா கொடுத்தீங்களா? அப்படி கொடுக்காமல் இந்த தேர்ந்தெடுத்தவர்கள் எங்க இருந்து தேர்ந்தெடுத்தீங்க? தேர்ந்தெடுக்க முடியுமா? இது வந்து சார் அரசு வேலை சார். இது அரசு வேலையை நம்ம முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். அப்படிதான். ஏன்னா நானும் தாவேக்கால உறுப்பினர். ஸோ அதனால என்னுடைய முதலமைச்சருக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு விஷயமும். அதுதான் உண்மை. அது நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க தாவேக்கா வழக்கறிஞர் எப்படி நீங்க இந்த மாதிரி வந்து பேசலாம் கட்சிக்கு எதிரான்னு. எங்க தளபதி வந்து தெளிவா சொல்லிட்டாருங்க, நானும் தவறு செய்ய மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களையும் தவறு செய்ய விட மாட்டேன், தவறு செய்தால் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன், ஏற்கனவே தவறு செய்த வேற கட்சிக்காரங்களா இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு தெளிவா சட்டமன்றத்திலையும் சொல்லியிருக்காரு, வெளியிலையும் சொல்லியிருக்காரு, மேடையில சொல்லியிருக்காரு, தேர்தலில் சொல்லியிருக்கார், எல்லாத்துலயும் சொல்லியிருக்காரு. ஸோ என்னுடைய தளபதி விஜய் அவர்களுடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணத்தின்படிதான் நாங்க இன்னைக்கு கேஸ் போட்டிருக்கோம். ஏன்னா அவர் கூட இருப்பவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஆதாரங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த டெம்பரரி போஸ்ட் நீங்க போடுறதா இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஏஜியை வந்து நீங்க நியமிக்கலாம், ஒரு ஜிஓ போட்டு நியமிக்கலாம். ஏன்னா ஏஜின்றது மூத்த வழக்கறிஞர்ல இருந்து எடுக்கிறவங்க தான். உங்களுக்கு தெரியும், மூத்த வழக்கறிஞர்கள் அப்படின்னா சில பேரை தான் வந்து கமிட்டி, ஹைகோர்ட் கமிட்டி வந்து நிர்ணயிப்பாங்க. அவங்க வந்து வக்காலத்தெல்லாம் போட முடியாது. வழக்கறிஞர்களை நீங்க நியமிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து ப்ரொசீஜர் ஆஃப் லால தான் பண்ணணும். ப்ரொசீஜர் ஆஃப் லா என்ன அப்படின்னா, நல்லா பாத்தீங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 140 போஸ்ட் இருக்கு, கவர்மெண்ட் லீடர் அண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லா 800 அண்ட் பிளஸ் அண்ட் ஜஸ்ட் பிளஸ் கூட சொல்லலாம், அவ்வளோ போஸ்ட் இருக்குது, கவர்மெண்ட் லீடர் அண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா இன் லா ஆஃபீஸர். இப்போ இவர்களை நியமிக்க வேண்டும் என்றால் ஒரு நைட்ல உங்க இஷ்டத்துக்கு ஒரு பேரை போட்டு உள்ள போட முடியுமானா முடியாது. இவர்களுக்கு நீங்க டெம்பரரி, நம்மளோட மாண்புமிகு அமைச்சருடைய பேட்டியில தற்காலிகமாக நியமித்திருக்கிறார் இல்லையா, அந்த தற்காலிகமாக எப்படி எந்த ப்ரொசீஜர்ல நியமிச்சீங்க? அவங்க உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்தாங்களா? நீங்க முதல்ல வந்து நீங்க நோட்டிபிகேஷன் டெம்பரரிக்கு நோட்டிபிகேஷன் விட்டீங்களா? அவங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் கொடுத்தாங்களா? அவங்களை இன்டர்வியூ பண்ணீங்களா? அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்தீங்களா? இப்ப அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் போச்சு சார். போலீஸ் வெரிஃபிகேஷன் போறது விஷயமே இல்லை சார். நீங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தால்தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் போவோம். தேர்ந்தெடுக்காம எங்க போலீஸ் வெரிஃபிகேஷனு? சரி, ரைட்டு. அப்போ அவர் சொல்ற மாதிரி இப்ப இவங்க தேர்ந்தெடுத்தவங்களுக்குலாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் போயிடுச்சு, ரைட்டு. ஏன் என் கிளைண்ட்டுக்கு போல போலீஸ் வெரிஃபிகேஷன்? என் கிளைண்ட் அப்ளை பண்ணிருக்காங்கல்ல. என் கிளைண்ட் மட்டும் இல்லை சார், தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 8000 பேருக்கு மேல வழக்கறிஞர்கள் அப்ளை பண்ணிருக்கதா சொல்றாங்க. அதை வந்து அரசாங்கம் தான் பதில் சொல்றேன், எனக்கு அது நான் சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா என் கையில கிடையாது. சொல்றாங்க 800 போஸ்ட்டுக்கு 8000 பேர், அதாவது 10க்கு 1ன்ற கணக்குல அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 8000 பேரையும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணி அதுல கொஞ்சம் பேரை வந்து டெம்பரரி போஸ்ட் போயிட்டு இருக்காங்களான்னு அமைச்சர் சொல்லலை. ஸோ அமைச்சருக்கு என்னுடைய டைரக்ட் குற்றச்சாட்டு என்னன்னா, அமைச்சருக்கு சட்டம் தெரியவில்லை. ஏதோ ஒரு வகையில கலெக்டருக்கு பேரை கொடுத்து, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட பேரை கொடுத்து அப்படியே என்ன பண்றாங்க, ஒரு லிஸ்ட்டை கொடுத்து, சில இடங்கள்ல நான் கேள்விப்பட்டேன், கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்தே ஃபோன் பண்ணி நீங்க இந்த கோர்ட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்களாம். இவங்க போனப்போ ஜட்ஜஸ் என்ன பண்ணுங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்ட்டாங்களாம். ஏன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டுக்கிறாங்க, ஜீவோ இல்லாம வரக்கூடாது உள்ளன்றாங்க.
சில இடங்கள்ல என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் சீனிவாசன் மதுரையில அவருடைய இடத்துல இதே மாதிரி ஜீவோ எல்லாமே போய் உட்காரும் போது அவர் 18 வருஷம் பிராக்டிஸ் அவரும் அப்ளை பண்ணியிருக்காரு பொழுது. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜட்ஜுக்கிட்டே நேராக போய் மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஜீவோ எல்லாமே எப்படிங்க வருவாங்க, கலெக்டர் ஒரு லெட்டர் கழுவுறாங்கன்னா கலெக்டருக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது லெட்டர் கொடுக்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி இந்த பிரச்சனைகள்லாம் தமிழ்நாடு முழுவதும் வந்த பிறகுதான் இப்போ அவசர அவசரமா ஜீவோ போட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வெளியிடுகிறார்கள். ஆனால் சட்டப்படி இந்த ஜீவோ செல்லாது. ஏன் செல்லாதுன்னா, நீங்க இந்த ஜீவோவை போடுறதுன்னா நான் சொன்ன மாதிரி நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கணும், அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்கணும். ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து எம்எல் மாஸ்டர் ஆஃப் லா பிஎல் முடிச்சுட்டு எம்எல் படிச்சிட்டேன். நான் அப்ளை பண்றேன்னு வைங்க, என் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு அனுப்புறேன். யாரு? கலெக்டருக்கு அனுப்புறேன். கலெக்டர் என் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு ரமேஷ் மணிகண்டன் வல்லவர் நல்லவர், அவர் வந்து லால ரொம்ப டெப்த் ஆனவர்னு எப்படி அவரால் கண்டுபிடிக்க முடியும்? என் மூஞ்ச கூட பார்க்கல, என்னை கூப்பிட கூட இல்லை, என்னை விசாரிக்க கூட இல்லை, நேராக போலீஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் பார்த்துட்டு அவர் எப்படி நியமிக்க முடியும்? அதுவும் எல்லாரையும் பண்ணணும் அந்த மாதிரி. இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அடிப்படையிலேயே நாங்கள் வந்து ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்டு எரர்னுவோம். இந்த இடத்துல ஆரம்ப செயலே தவறு. இதை பார்க்கும் போதுமே ஊழல் நடந்திருக்கிறதா என்றால் நடந்திருக்கிறதான வாய்ப்பு இருக்கிறதுன்றதை பொதுவாக சொல்லலாம். ஆனால் அது போக ஊழல் செய்திருக்கிறார்களா என்றால் எஸ். அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் தாராளமா நான் ஆதாரத்தை தருகிறேன். என்னுடைய கிளைண்ட்டு நம்ம ஞான சௌந்தரியன்றவங்க வந்து கேஸ் போட்ட பிறகு 2ஆம் தேதி கேஸ் போடுறாங்க. 3ஆம் தேதி பிபி ஒருவர், பிபியோட நான் பேரை சொல்லலை, ஆனா ஆடியோவில் அவங்க பேரோட அவங்களே பேசுவாங்க. பிபி ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ இவங்க டெம்பரரியா நியமிச்சாங்க பாருங்க, டெம்பரரியா நியமிச்ச ஒரு பிபி அவரோட வீட்டுக்காரு என்னுடைய கிளைண்ட்டு கிட்ட ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. எனக்கு மேலே அண்ணல் அம்பேத்கர் இருக்காரு பாருங்க, அந்த அம்பேத்கரோட சிலை வந்து எங்களுடைய ஹைகோர்ட்ல இருக்குது. அந்த ஹைகோர்ட்டாண்ட மாலை ஒரு 3:30 ஒரு 1-1.5 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். சிசிடிவி ஃபுட்டேஜோட ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னு மறுக்க முடியாது. அதுதான் ஆதாரம் இருக்கிறதா இருந்தா இருக்குன்னு நான் சொல்றேன். என்னோட காரு அங்க போய் நிக்குது. அந்த பிபி அவங்க வீட்டுக்காரெல்லாம் வராங்க, அவங்களும் கார்ல தான் வராங்க. வச்சது என் கார்ல ஏறி உட்கார்ந்து பேசுறாங்க. கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கான ஆடியோ என்னிடத்தில் இருக்கிறது. அந்த ஆடியோல அந்த பிபியோட வீட்டுக்காரெல்லாம் சொல்றாங்க, எடுத்த முதல் 20 செகண்ட்லயே நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு வேணாம். அதுல எடுத்த உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்திலாம் எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் புஷி ஆனந்த் சாரையும் சரி, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமாரையும் சரி கிழிக்கிறாங்க. யார் கிழிக்கிறா? இவங்க டெம்பரரியா நியமிச்சாங்க பாருங்க பிபி, அவங்க தான் அவங்க 2 பேரும் கழுவி ஊத்துறாங்க. சென்னை லாங்குவேஜ்ல சொன்னா நான் வேணா அனுப்புறேன் உங்களுக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, இது ஒரு யதார்த்தம், இது ஒரு பருக்கு. இது எங்க நடக்குதுன்னா சென்னை உயர் நீதிமன்றத்து உள்ள நடக்குதுங்க. ஒரு பிபி நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க டெம்பரரியா, அந்த பிபி என்னுடைய கிளைண்ட நெருக்கடி கொடுக்குறாங்கன்றது எவ்வளவு பெரிய தப்பான ப்ராசஸ். அப்போ இது மாதிரிதான் நடக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஒரு பிபி ஒரு வழக்கு போட்டவங்கள கூப்பிட்டு நீ கேஸ வாபஸ் வாங்கு, நான் புஷி ஆனந்த் சார் கிட்ட சொல்லி உனக்கு நான் போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாருல. அப்போ இவங்க நியமிக்கிற பிபிக்கு சட்டம் அடிப்படையாக தெரியவில்லை. சட்டம் நன்றாக படித்தவர்களாக இருந்தா அந்த மாதிரி கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்க, ஊடகவியலாளர் நீங்களே சொல்லுங்க. ஆதாரம் இருக்குதுன்னா நான் ஆதாரம் இருக்குது. இது வந்து எங்க வெளியிலாம் போக முடியாது. ஹைகோர்ட் உள்ள வீடியோவை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது சார். அதுவும் அண்ணல் அம்பேத்கர் இருக்கிற சிலைக்கு பக்கத்துலதான் இந்த டைமோட நான் சொல்றேன், வேணா அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புறேன். அவங்க எனக்கு பேசுறது நான் அவங்களுக்கு பேசுறேன், அந்த ஸ்கிரீன்ஷாட் டைமிங்கோட சொல்றேன். அப்போ நீங்கள் தகுதி இல்லாத வழக்கறிஞர்களை பிபி அனுப்பிச்சுன்னா இந்த மாதிரிதான் கட்ட பஞ்சாயத்து நெருக்கடி இதெல்லாம் தருவாங்க. இது ஆதாரம். இது வந்து அவங்க கட்சியில, நானும் அவங்க கட்சி தான், அவங்க நியமிச்ச பிபி தான், பிபியோட ஆட்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் ஆதாரத்தோட சொல்றேன். 1. 2வது, இந்த நான் என்னுடைய வழக்கறிஞர் கிளைண்ட், அவங்க வழக்கறிஞரும் கூட, அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவங்க கொடுத்த லிஸ்ட் நாங்க ஹைகோர்ட்லயே ஃபைல் பண்ணிருக்கோம். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் என்பது 1 2 இருக்கிறாங்க. மொத்தம் 29 பேர்ல. மிச்சதெல்லாம் கேஸ்ட சொல்லக்கூடாது, அந்த மாவட்ட செயலாளர் எந்த இனத்தை சார்ந்தவரோ அது சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 7+ திருமாவளவன், நம்ம ஒரு வன்னி அரசு, எனக்கு ரொம்ப பிடிச்ச மினிஸ்டர் வன்னி அரசு.
அற்புதமான மனிதர், மனிதநேயம் மிக்கவர். அவரெல்லாம் வந்து ஒரு மினிஸ்டர் ஆக்கியிருக்கு. உண்மையிலே வன்னியரசு சார் மினிஸ்டர் ஆகும்போதெல்லாம் என் கண்ணுல தண்ணி வந்துச்சு சார். ஏன்னா உண்மையிலே வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காரு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஆனால் அவருடைய மந்திரி சபையில இருக்கிறவங்க இந்த மாதிரியான இந்த மாதிரியான வேலைகளை செய்வது எந்த விதத்தில் வந்து சரின்னு தெரியல. அதை வந்து அதனாலதான் நான் போராடுகிறேன். நான் தாவேக்காவில் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய போராட்டம் சட்ட போராட்டம். நான் சட்டப்படியான விஷயங்களை தான் சொல்றேன். இது உண்மையிலே இந்த கேஸை நான் எடுக்கும் போது எனக்கு தெரியாது. என்ன தெரியாதுன்னா, நான் என்ன நினைச்சேன், ஏதோ விழுப்புரம் மாவட்டத்துல ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் தவறு செய்யறாரு போல இருக்குது அப்படின்னு நினைச்சுதான் நான் கேஸ் எடுத்தேன். அந்த கேஸை ஃபைல் பண்ண பிறகு புசி ஆனந்த் சாரோடைய கூடயே இருக்கிறவங்க தான், நீங்க போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புசி ஆனந்த் சார் கூட தான் இருப்பாங்க, அந்த பிபி மேடம் அதே மாதிரி இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரியான அப்ரோச்சை பண்றாங்க அப்படின்னும் போது அப்பதான் நான் யோசிச்சேன், ஓ இதுல எவ்வளவோ பெரிய விஷயம் இருக்கு. நீங்க ஊடகவியலாளர்லாம் சொல்றீங்கல்ல 80 கோடி 100 கோடி ஊழல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது கண்டிப்பாக நீங்க இன்னொரு பக்கம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம் என்னன்னா, போஸ்டிங் போட்டவங்களுக்கு தான் இந்த ஊழல் அமௌண்ட்டை நீங்க சொல்றீங்க. எப்பயுமே தவறு செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 பேர் 20 பேர் 30 பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு, புரியுதுங்களா, ஒரு ஆளுக்கு வேலை கொடுப்பான், மிச்சம் 29 பேருக்கு நாமம். அப்போ மிச்சம் 29 பேர், மிச்சம் 15 பேர், மிச்சம் 20 பேரோட அமௌண்ட் கால்குலேட் பண்ணீங்கன்னா எத்தனை மடங்கு ஆகும்? நீங்க வாங்கினவங்களுக்கான விஷயங்களை பத்தி சொல்றீங்க, வாங்கியிருக்கலாம் வாங்கலாம்ன்றது. வாங்கியிருக்காங்கன்றது அவருடைய பிபியோட ஹஸ்பண்டே சொல்றாரு. பிபி கூட தான் இருக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. அந்த ஆடியோ அனுப்புறோம் உங்களுக்கு, ஃபுல் ஆடியோ 30 நிமிஷம் ஆடியோ. மொத்த டிவிக்கோடைய ஆட்சியோட நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க, அவங்க வச்சு செஞ்சுட்டாங்க அதுல. அப்போ எனக்கு என்ன கோபம் இருக்கிறதுன்னா, 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நானும் ஓட்டு போட்டிருக்கேன். சொல்ல முடியாது, நீங்க எனக்கு முன்னாடி உட்காந்து பேசுறீங்க, நீங்க கூட ஓட்டு போட்டிருப்பீங்க. நம்பிக்கையின் பேர்ல அவர் வந்து நல்லாட்சி கொடுப்பாருன்ற மதிப்புல நம்ம கொடுக்குறோம். இது நான் சொல்றது வந்து நாங்க மட்டும் இந்த குற்றச்சாட்டு சொல்லல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு கூட தேனி மாவட்டத்துல போய் காவல் கண்காணிப்பாளர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர் பிரிவு. என்னன்னா, அங்க இருக்கிறவரும் 20 லட்சம் ரூபாய் ஒரு போஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. இதுல இன்னொன்னு, நான் அனுப்புற ஆடியோ, அந்த 30 நிமிஷம் ஆடியோல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். அதுல அந்த அம்மா சொல்றதுல பிபி டெம்பரவரி பிபி அவங்க சொல்றதுல ஒரு விஷயம் நல்லா தெரியும். புசி ஆனந்த் அமைச்சருக்கும் நிர்மல்குமார் அமைச்சருக்கும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கேப் இருக்குது. அவங்க சொல்றாங்க அந்த ஆடியோல 1600 பேர் லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்களாம் புசி ஆனந்த் சார், நிர்மல்குமார் சார் போடவில்லை. அவங்களுக்குள்ள அவங்க வெவ்வேறு ஆளை போடுறாங்க. இதுதான் அங்க இருக்கு நடக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே போட்டாங்கல்ல, ஒரு கலெக்டர் மூலியமா அனுப்புனாங்கல்ல, அந்த லிஸ்ட்டுக்கும் இப்ப வர ஜிஓ போட்டு வர லிஸ்ட்டுக்கும் மாற்றங்கள் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நானும் சில இதுவா நான் பார்த்தேன், மாற்றங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு 3 பேர் 4 பேரை மாத்தி போடுறது எடுக்கிறதுன்னு. நான் என்ன சொல்றேன், 3 பேர் 4 பேர் மாத்துறீங்க, ரைட்டு. அப்ப ஏற்கனவே போட்ட லிஸ்ட் என்ன லிஸ்ட்? அப்போ நாங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன் அந்த 3 பேர் எடுக்கிறீங்க, ஏன் இந்த 2 பேர் எடுக்கிறீங்க? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா சார்? அப்போ இந்த விஷயத்தில், அதாவது கவர்மெண்ட் அட்வொகேட் நியமிக்கிற விஷயத்துல 2 அமைச்சர்களுக்குள் ஏதோ பிரச்சனை. அதை அந்த பிபி மேடமே சொல்றாங்க. ஏன்னா அந்த பிபி மேடம் நீங்க சாதாரணமா சொல்ல முடியாது, புசி ஆனந்த் சாருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அதாவது அவருக்கு நம்பிக்கை இருக்கு, அவருடைய நம்பிக்கை, அதாவது அவருடைய நம்பிக்கையை பெற்றவர்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடுறாங்க. நான் சார் இன்னொரு விஷயம் அதுல நல்லா புரிஞ்சுங்க. இப்ப இவங்க உண்மையிலே என் கிளைண்ட்டை கூப்பிட்டு போய் அன்னைக்கு புசி ஆனந்த் சார் கிட்ட காமிச்சு அதுக்கப்புறமா வந்து போஸ்டிங் போட்டு கொடுக்க முடியுமான்னா அதுவும் முடியாது. ஏன் முடியாதுன்னா, சட்டப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போடணும்னா நீங்க சட்டப்படி அவங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடணும், அவங்கள பத்தி விசாரணை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஜீவோ போடணும், அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். புசி ஆனந்த் சார் கிட்ட சொன்ன பிறகு உடனே ஒரு கையெழுத்து போட்டுலாம் போட முடியாது. சட்டத்திற்கு முரணா போட்டுனா மாட்டிப்பாங்க. இந்த அடிப்படை விஷயங்கள் கூட அந்த பிபிக்கு தெரியவில்லை. தெரியாததினால்தான் பல முறை போன் பண்ணிக்கிறாங்க, என்கிட்ட வாட்ஸ்அப்ல பேசியிருக்காங்க, என் கிளைண்ட் கிட்ட வாட்ஸ்அப்ல பேசிக்கிறாங்க. நீங்க கண்டுபிடிச்சிடலாம்ல, இன்வெஸ்டிகேஷன்ல போடலாம்ல, கண்டுபிடிக்கலாம். சிடிஆர் போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியாது. என்கிட்ட எத்தனை வாட்டி பேசியிருக்காங்க, அவங்க கிட்ட எத்தனை வாட்டி பேசிருக்காங்க, ஏமா இதை பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்கன்னு கேட்பாங்களா இல்ல இன்வெஸ்டிகேஷன்ல? நிர்மல்குமார் பணம் வாங்கினாரா எனக்கு தெரியாது, புசி ஆனந்த் பணம் வாங்கினாரா எனக்கு தெரியாது. யார் தான் பணம் வாங்கினது, எப்படித்தான் டிரான்சாக்சன் நடந்தது, யார் மூலமா போச்சு சார்? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ அந்த பிபியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, ஒருத்தருடைய பேரே சொல்றாரு. அதுல
ஒரு வழக்கறிஞர் பேரை சொல்லி அவர் தான் வந்து 20 லட்சம் வாங்கி கொடுத்துருக்காரு. எதுக்கு? திருவள்ளூர்ல திருவள்ளூர் மாவட்டத்துல வழக்கறிஞர் நியமிக்கிறதுன்னு சொல்றாரு. இப்போ அவரை கஸ்டடி எடுத்து விசாரிச்சா இந்த உண்மை தெரிஞ்சிடும். யார் யாரு எங்கெங்க கொடுத்தாங்கன்னு தெரியும். ஒண்ணு, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும், விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவரை கஸ்டடி எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா தெரிய போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வழக்கு என்பது சிபிஐக்கு போக வேண்டிய வழக்கு சார். இது நீங்க சொல்ற மாதிரி 80 கோடி 100 கோடிலாம் விஷயமே இல்லை சார். இது அதையும் தாண்டி அதிகமானது. அதையும் நம்ம ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க, அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி இது அதையும் தாண்டி அதிகமானது. ஏன்னா இப்போ லிஸ்ட் போட்டு பிறகுதான் ஒண்ணும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கள்ளக்குறிச்சியோ என்னவோ இப்ப ரீசெண்டா நேற்று முதல்ல ஒரு லிஸ்ட் வந்திருக்குது. விழுப்புரம் அரௌண்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுல ஏற்கனவே கலெக்டர் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற பேர் ஒரு பேர் கூட வரலையா. அவர் என்ன பண்றாரு, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி எனக்கு வர சொல்லி தான் நான் போனேன், அதனால நான் ஒரு கேஸ் போட போறேன்னு அவர் வந்திருக்கிறாரு. இப்ப ரிட் பெட்டிஷன், அது ஒரு ரிட் பெட்டிஷன் மூவ் பண்றதுக்கு வராங்க. ஸோ கலெக்டர் ஆபீஸ்ல போன் பண்ணி சொல்லி கூட போய் ஆக்குபேஷன் கவர்மெண்ட் ஜிபி ஆபீஸை வந்து ஆக்குபேஷன் பண்ண நிகழ்வுகள் நீங்களே ஊடகவியலாளர்கள் நிறைய இடத்துல போட்டிருக்கீங்க. அப்போ இதுல அடிப்படையிலேயே வந்து குளறுபடி. இந்த குளறுபடி என்பது அடிப்படையிலேருந்து ஏன் குளறுபடினா, நிச்சயமாக இவர்களுக்கு புதுசா வந்திருக்காங்க, சட்டத்தை பத்தி தெரியல, அடிப்படை என்னன்னு தெரியல, நான் கொடுக்குறவனை நீ போடு, நீ கொடுக்குறவனை நான் போடுன்ற கதையில மாட்டிக்கொண்ட விஷயம்தான். இதில் தப்பிக்க முடியாது. ஏன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விஷயம் தெரியணும், ஜிபி என்பவர்கள், அதாவது அரசு வழக்கறிஞர்கள் என்பவர்கள் நீதிமன்றத்தின் ஒரு பார்ட். அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால், இப்ப என் கிளையண்ட் பிபி கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கும். அப்படி நடந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மக்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். நம்பிக்கை இழந்தால் அப்புறம் ஜனநாயகம் என்பது என்னவாக இருக்கும்ன்றது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இன்னொரு விஷயமும் அந்த வீடியோல இருக்குது. அந்த பிபியோட ஹஸ்பண்ட் சொல்றார், என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அதை நான் இப்ப சொல்ற இடத்துல நீங்க அதை பிட் போட்டுக்கலாம் உங்களுடைய இதுல. அந்த பிபியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து புஷியானந்த் சாரை பார்த்தேன், அவர் என்ன சொன்னாரு, புது பசங்க நாங்க சொன்ன புது பசங்க எல்லாம் போடுறாங்கன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, அவருடைய ஸ்லாங்ல, அதனால என்ன ஆகுது, சின்ன பசங்க தானே வரட்டும், வாதாடட்டும், அவனுக்கு மட்டும் பேசட்டும், ட்ரைனிங் ஆகட்டும், அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னாராம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இது அவங்க ட்ரைனிங் ஆகிறதுக்குன்னா இது என்ன நீச்சல் கற்றுக்கிறதா, இல்லை புதுசா பைக் எதனா கற்றுக்கிறதா ட்ரைனிங் பண்றதுக்கு? சார் இது வந்து அரசு வழக்கறிஞர் சார், அனுபவம் இல்லாதவர்களின் அரசு தான். யாருமே இதுக்கு முன்னாடி சார் அப்படி சொல்லக்கூடாது. இல்ல இதை நீங்க சொல்றத நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன் அப்படின்னா, எங்களை போன்ற இப்ப எனக்கு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். நான் கேட்கல, நான் அரசு வழக்கறிஞர் கேட்கல, நான் அப்ளை பண்ணல, தட் இஸ் டிஃபர். ஏன்னா என்னுடைய ப்ராசஸ் வேற, நான் நடத்துற கேஸை வேற, நான் போய் அங்க உட்காந்து பண்ண முடியாது, அதனால நான் கேட்கல. ஆனா பல பேர், ஏன் என்னோட கிளாஸ்மேட் சீனியர்னு சொன்னா, அவனுக்கும் எனக்கு 18 வருஷம் தான், அவருக்கும் 18 வருஷம் தான் பிராக்டிஸ். அந்த மாதிரி பிராக்டிஸ் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, இல்லைன்னு நாம சொல்ல மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கணும். எங்க சார் இப்ப அதை நான் தான் சொல்லணும் சார், தகுதியானவர்கள் அப்ளை பண்ணிருக்காங்க சார். அப்ளை பண்ணல 8000 ஃபார்ம் வந்துருக்குதுன்னு சொல்றாங்களே, அதை சொல்லணும், இவரு தான் சொல்லணும், நம்ம சட்டத்துறை அமைச்சர் தான் சொல்லணும். எத்தனாயிரம் ஃபார்ம் வந்தது, எத்தனாயிரம் ஃபார்மை நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், எத்தனாயிரம் ஃபார்மை கூப்பிட்டு நாங்க வந்து என்கொயரி பண்ணோம், எந்தெந்த காலேஜில் படிச்சாங்க, எப்போ எவ்வளோ கேஸ் நடத்துனாங்கன்ற டீட்டெயிலாம் அவர் தான் பார்க்கணும். அது எப்படி 4 நாள் 3 நாள் 1 வாரத்துல பார்க்க முடியும் 8000 பேருக்கு? புரியுதுங்களா நான் சொல்றது? இதுதான் பாசிபிளான விஷயமா? அதே மாதிரி இவங்க போட்டவங்களுடைய எத்தனை வழக்கு நடத்தினாங்கன்றது இவங்களுக்கு தெரியணும்ல சார். தகுதியான தாவேக்காவை பொறுத்தவரையில் இளைஞர் பட்டாலும் அதிகம், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அனுபவம் மிக்க வழக்கறிஞர்கள் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், இதுல தாவேக்கால இருக்கிறவர்களை மட்டும்தான் வழக்கறிஞர்களாக நியமிக்கணும்ன்ற சட்டம் கிடையாது. எல்லா வழக்கறிஞர்களும் இந்த, ஏன்னா இது அரசு வழக்கறிஞர் பதவி, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அதில் யார் நல்ல டெப்த் நாலேஜ் இருக்கோ அவங்கள போட்டால் தான் சார் அந்த வழக்கை நடத்த முடியும். விஷயமே தெரியாதவங்களுக்கு சார், நான் இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு பந்தயம் கட்டுறேன் சார், நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் சார். இப்போ இந்த பஞ்சாயத்து பண்ண பிபி இருக்காங்கல்ல, நான் வந்து ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன் சார், 50,000 ரூபாய் கூட நான் ரெடி சார், நான் பந்தயம் கட்டுறேன் சார். 1 லட்ச ரூபா கூட பந்தயம் கட்டுறேன் சார். நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன்,
அந்த பெட்டிஷனை உங்களுக்கு முன்னாடி இல்ல ஜட்ஜஸுக்கு முன்னாடி அவங்க ரெடி பண்ணி எழுதி கையில கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க சார், நான் இந்த வழக்கறிஞர் தொழிலே விட்டு போயிடுறேன் சார். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? விளையாட்டு இல்ல, சீரியஸா சொல்றேன். ஏன்னா அனுபவம் இல்லை, விஷயம் தெரியல, ஏதோ ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க, அதனால வராங்க. நான் விளையாட்டு இல்லை, ஜட்ஜஸுக்கு முன்னாடி நான் இந்த இதுவை செய்யறேன். நான் விளையாட்டுக்கு சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கிறவங்களா இருந்தா ஏங்க நாம அவங்கள கூட்டு போயிட்டு புசியானந்த் சார்கிட்ட காமிச்சு உடனே பதவி போட முடியுமா? முடியாது. தெரிய வேணா அது. ஸோ அடிப்படை அந்த நாலேஜே தெரியல உங்களுக்கு. புரியுதுங்களா நான் சொல்ற கான்செப்ட்? புரியுதுங்களா? இப்ப என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சொல்ல அது முடியாது. இப்ப நான் தாவேக்கா வழக்கறிஞர், நிறைய பிரச்சாரம் பண்ணேன், எங்க பகுதியில நிறைய பிரச்சனை பண்ணேன். எங்க பகுதியில 70% ஓட்டு விழுந்திருக்கு தாவேக்காக்கு. அதிமுக 3வது இடம் போயிடுச்சு. என்கிட்ட அப்ப எத்தனை பேர் போன் பண்ணிருப்பாங்க நீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் போன் பண்ணி கேட்டிருப்பாங்க எனக்கு சிபாரிசு பண்ணுங்கன்னு? நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அது பொதுவான விஷயம், மெரிட்டு, அப்ளை பண்ணுங்க, அவங்க கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு, நீங்க போய் உங்களுடைய டெப்த்தை சொல்லுங்க, உங்களுடைய நாலேஜை சொல்லுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க, போட்டுருவாங்க, போஸ்டிங் போடுவாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். யார் போன் பண்ணியிருந்தாலும் இதை தான் நான் சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லை, நான் என் கிளைண்ட்டை கூட்டு போகும்போது கூட சொல்லி தான் கூட்டு போனேன், ஏமா இவங்களால முடியாது, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு போகலாம், பார்த்துட்டு வருவோம், ஆடியோ எடுத்துன்னு வருவோம் அப்படின்னு தான் போனேன். போய் அம்பேத்கர், ஏன்னா அந்த உண்மையில சாரி டு சே, வேற வழியில் சொல்லித்தான் ஆகணும். அந்த சகோதரி, யார் வழக்கு போட்ட சகோதரி, ஒரு தலித், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை எவ்வளவு பாடுபடுத்திருக்காங்க தெரியுமா? போஸ்டிங் தரேன் தரேன் தரேன்னு. ஒரு ஆடியோல ஒரு அவருடைய கூட இருக்கிறவங்க கூட பேசி அழுது இருக்கிறாங்க. ஸோ என்கிட்ட வரும்போதுமே அவங்க கண் கலங்கிட்டாங்க. நான் எவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு ஃபீஸ் வாங்கினேன்? உண்மையிலே இந்த ரெட்டு ஃபைல் பண்ணனா எங்களோட ஃபீஸ் வேற சார், 2500 ரூபாய் வாங்கினேன் சார். அது கூட நீ முன்னால முடிஞ்சது கொடுமானா சார். 950 ரூபா ஃபீஸ், அதாவது கோர்ட் ஃபீஸ். 1000 ரூபாய் வச்சுங்க கோர்ட் ஃபீஸ், ஜெராக்ஸ் மற்ற எல்லாம் சேர்த்தா ஒரு 1500 ரூபாய். மிச்சம் எல்லாம் என் கை தான். மொத்தமே 2500. ஏன் என்னுடைய மனசு என்ன தோணுச்சுன்னா, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, அதுவும் ஒரு கிராமத்திலிருந்து கஷ்டப்பட்டு மேல வராங்க, அவங்க ஒரு வாய்ப்பை கிடைக்கணும்னு பாக்குறாங்க, ட்ரை பண்றாங்க. அதுக்கு கட்சிக்கு உழைச்சதுன்றது வேற, உண்மையிலேயே ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு பெண்மணி அவங்க. நானே பல முறை நான் பேசியிருக்கேன் அவங்க கிட்ட. நல்ல லீகல் நாலேஜ் இருக்கவங்க, சிவில் வழக்கெல்லாம் அற்புதமா நடத்துறவங்க, கிரிமினல் கேஸும் நல்லா நடத்தக்கூடியவர்கள். மகிழா கோர்ட்டுக்கும் சப் கோர்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே போட்டிருக்காங்க, சிவில் கோர்ட்டுக்கும் போட்டிருக்காங்க, சப் கோர்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாவட்ட செயலாளர் படிக்காதவர் போல இருக்குது. இல்ல, மாவட்ட செயலாளர் 9வதோ 10வதோ போல இருக்குது, அவ்வளவுதான். அவர் படிக்காதவர், அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஏதோ கான்செப்ட்ல இந்த வேலையை செஞ்சிருக்காரு. ஸோ விஷயம் இதுதான். அதாவது நடந்திருக்கிறதா என்றால் அவர்கள் நியமித்த பிபியோட வீட்டுக்காரு பிபி அவங்களே ஒத்துக்கிறாங்க, நம்பர் 1. 2வது விஷயம், ப்ரொசீஜர் லேக்கு அப்படின்னா எஸ், ப்ரொசீஜர் லேக்கு, சட்டப்படி இதை செய்யல. நாங்க கோர்ட்டுக்கு போனதே 2 பாயிண்ட் தான். நம்பர் 1, 29ஆம் தேதி சாயங்காலம் 5:45 முடியுது ஃபார்ம் கொடுக்குற அந்த ப்ரொசீஜர் முடியுது 29ஆம் தேதி 6வது மாசம் ஈவினிங் 5:45 முடியுதுன்னு நோட்டிபிகேஷன்ல இருக்கு. இவங்க 28ஆம் தேதியே லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்ட லிஸ்ட் எதுல வருதுன்னா வாட்ஸ்அப்ல வருது. அந்த வாட்ஸ்அப்ல வந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு தான் இவங்க மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அவங்க ஃபோன் பண்ண அந்த ஹிஸ்டரி லிஸ்டோட தான் நாங்கள் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கிறோம், ஆதாரத்தோட தான் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன நடந்திருக்கிறது? தவறு ஒரு இடத்தில் மட்டும் நடக்கவில்லை, த்ரூஅவுட் தமிழ்நாடு ஃபுல்லா அங்கங்க கண்டிப்பா நடந்திருக்கு. அந்த நடந்த தவறுகளுக்கு எல்லாமே பொறுப்பேற்க வேண்டியது அந்த சட்டத்துறை அமைச்சரும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் தான். ஏன்னா இப்ப இங்க பொறுத்த வரைக்கும் தளபதி எதுலையும் தலையிடலைன்ற மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, மக்கள் சார்பாகவும் சரி, உங்களுக்காக வேலை செய்த, தாவேக்காக வேலை செய்த வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, உங்களை நம்பி நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம், உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கோம். வரலாறு இது சாதாரண வரலாறு இல்லை. இந்த வரலாறில் நீங்கள் பேசாமல் இருப்பதோ, சம்பந்தப்பட்ட தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதோ நிச்சயமாக இந்த கட்சி மட்டும் இல்லை, எங்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும், பொதுமக்களுக்கும் வருத்தத்தை கொடுக்கும். அதே போல இந்த ஆட்சி தொடர்ந்து நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த மாதிரி நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்கன்னு வைங்களா அவங்க பேர்ல, இது எங்கே தவறு இருக்கானா? எஸ் சார், ஒண்ணு சிம்பிள் சார், நான் கொடுக்குற ஆடியோல பிபியும் பிபியோட ஹஸ்பண்டையும் நீங்க கஸ்டடி எடுத்தீங்கன்னா உள்ள புசியானந்த் சார் வருவார், அந்த மாவட்ட செயலாளர் வருவார், அவங்க 2 பேரும் வந்துட்டா சட்டத்துறை அமைச்சர் வராரா வரலையான்னு தெரிஞ்சிடும்.
ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவர் பேசுற ஆடியோ உண்மையா என்றால் உண்மை என்பதற்கு உயர் நீதிமன்றத்தில் நடந்திருக்கிறது இந்த பிரச்சனை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உயர் நீதிமன்றத்தை உள்ள கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுற அளவுக்கு தைரியம் இருக்கிறது என்றால் இதை தலைமை நீதிபதியே இந்த கேஸை சூமோட்டோவா எடுக்கணும்ன்றது தான் என்னுடைய குறிக்கோள், என்னுடைய கோரிக்கையும் அதுதான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா? ஒண்ணு தைரியமோ அல்லது சட்ட அறிவு இல்லையோ. வாங்க சார் பிபி ஆஃபீஸ் வாங்க சார், நாங்கள் அங்கே தான் சார் இருக்கோம், வாங்க சார்னு கூப்பிடுறாங்க. அப்போ பிபி ஆஃபீஸ் நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் ஹைகோர்ட் உள்ள கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கிறதா, இல்லை அந்த சட்ட அறிவு இல்லையா? இந்த 2 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர். இது எஸ்ஸா அது எஸ்ஸா? இப்போ எங்களெல்லாம் சொன்னா அந்த மாதிரி செய்ய மாட்டோம். புரியுதுங்களா நான் சொல்றது? கோர்ட்டு உள்ள போயிட்டு அதை மாதிரி செய்யலாமா? ஒரு வழக்கறிஞர் கூப்பிட்டு செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறார்கள் என்றால் நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு ஊடகவியலாளரே விட்டுருங்க, ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு சிட்டிசனாக, ஒரு படித்த இளைஞராக நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கிறது, இப்ப ஊழல் நடந்திருக்குன்றீங்களா இல்லையா? தவறு நடந்திருக்கிறது, சட்ட தவறுன்றது நானே சொல்லிட்டேன். பாயிண்ட் 29 ஈவினிங் வர வேண்டியது ஏன் 28 லிஸ்ட் விட்டீங்க? இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, பல மாவட்டங்கள்ல குளறுபடி நடந்திருக்கிறது. அதே மாதிரி டெம்பரரி ஆளா இருந்தாலும் நீங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து தான் செலக்ட் பண்ணிருக்கணும். இது ஏஜி போஸ்ட் இல்ல, ஏஜி சீனியர் கவுன்சில். அதை ஏற்கனவே அவர் சீனியர் கவுன்சிலா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால அவர் மேல நம்ம டவுட் பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட லீகல் நாலேஜை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. அவருக்கு லீகல் நாலேஜ் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் கீழே இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியாது. ஒண்ணும் இல்லை, நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆடு திருடிய வழக்கில் இருக்கிறவரு இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞரா வந்திருக்கிறாரு. இது எப்படி? அது எனக்கு புரியல. இன்னொன்னு சார், இதுல உங்களுக்கு இந்த பேட்டியில உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் கன்னியாகுமரியில ஒரு 4 கொலை 5 கொலை பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க. எனி கிரைம் பண்ணியிருக்காரு. அவர் ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்தையும் சென்னைக்கு மாத்திட்டாருன்னு வச்சுங்களேன். இப்ப இவங்க வெரிஃபிகேஷன் எங்க திரும்ப பண்ணுவாங்க? த்ரூ அவுட் தமிழ்நாடு கிடையாது சார். மேக்சிமம் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனு, மிஞ்சி போனா அதிகபட்சம் அந்த மாவட்டம். நீங்க சொல்லுங்க, கன்னியாகுமரியில தப்பு செஞ்சவங்கள நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணாதான் தெரியும். இந்த ஒரு பார்ட்டு தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த ஒரு பார்ட்ல வெரிஃபிகேஷன் பண்ணா கேஸ் இல்லைன்னு தான் வரும். அதை விட முக்கிய விஷயம் என்னன்னா, போலீஸ் ஆபீசர்ஸ் சில பேர், எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேர் ஏன் அதுக்கு ஆதாரம் இருக்கான்னா, இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, ஆடு திருடின கேஸ் போட்டிருக்காங்களா, அவருக்கு எப்படி கேஸ் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க? இப்ப நான் சொல்ற குற்றச்சாட்டு கரெக்டா தானே இருக்குது, எப்படி கொடுத்துருப்பாங்க? அப்போ ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அந்த தவறை அவுட் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதை கூட பிபியோட ஹஸ்பண்ட் பேசுவார், போலீஸ் கேஸ் எல்லாம் இருக்குது ஆனாலும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நம்மளுடைய சகோதரி இப்ப கேஸ் போட்டிருக்காங்க, அதுல மகிழா கோர்ட்டுக்கு ஒரு சகோதரியை நியமிச்சிருக்காங்க பொழுது, அவங்க பேர்ல 307 கேஸே இருக்குதுன்றாங்க. அவங்க 2 3 307 இருக்குதுன்றாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி விசாரித்தார்கள், எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல விசாரித்தார்கள், அதை எப்படி நைட்டோட நைட்டா விசாரிக்கிறாங்க அப்படின்றது, இதெல்லாம் சந்தேகத்தை, மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதை சாதாரணமா நம்மளுடைய அமைச்சர் கடந்து போயிருக்காரு நேற்று. அதுவும் எப்போ? ஒரு வாரம் கழித்து சாதாரணமா கடந்து போயிருக்காரு. ஆனா இது இன்னும் லிஸ்ட் போடும் போது தான் இன்னும் நிறைய வரும். இப்போ நிறைய பேர்லாம் மாத்தி போட்டிருக்காங்களா, மாத்தி போட்டவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க சார். எல்லாம் சும்மா போஸ்ட் வாங்கின மாதிரி இல்லை. அப்ப கோர்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனைலாம் வரும். ஒரு சட்டத்துறை அமைச்சர் சட்டம் படித்தவர் தான், ஆனால் 2 விஷயம், ஒண்ணு சட்டம் தெரிந்து கொண்டு செய்கிறாரா, இல்லை உண்மையிலேயே அவருக்கு சட்டம் தெரியலையான்றது எனக்கு தெரியல. நான் கேட்கிறேன், ஒரு 14 பேர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு 14 பேர் முதல்ல லிஸ்ட் போட்டாங்க. இப்போ நான் அனுப்புறேன், உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புறேன். இப்போ ஒரு 2 பேர் கம்மியா இருக்கான், நம்ம ஜூனியர் பசங்க சொன்னாங்க 2 பேர் கம்மியா இருக்கான். என்னோட கேள்வி என்னன்னா, அந்த 2 பேர் எங்க போயிட்டாங்க? ஏன் அந்த 2 பேர் அதுல லிஸ்ட்ல இருந்தது, ஏன் இந்த ஜீவோல இல்ல? என்ன நடைமுறை நடந்தது? அவங்களுக்கு அதை பத்தி தகவல் கொடுத்தீங்களா? கொடுக்கணும்ல சார் நோட்டீஸ். முதல்ல இருக்கிறாங்க, ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, வேலை செய்யறவங்களை வெளியில போனாங்க, நோட்டீஸ் கொடுக்கணுமா இல்லையா? லெட்டர் கொடுக்கணுமா இல்லையா? இல்லாம எப்படி நீங்க 2 பேரை வெளியில எடுப்பீங்க? இல்ல வேற யாருன்னா மாத்தி போட்டீங்கன்னா எப்படி மாத்தி போடுவீங்க சார்? எல்லாமே இந்த நாடு ரூல் ஆஃப் லா சார், சட்டத்தின் ஆட்சி சார். நீங்க எதை செய்தாலும் சட்டப்படி செய்யணும்.
ஒருத்தன் கொலையே பண்ணிட்டான், கண்ணுக்கு எதிர பாக்குறீங்க, வீடியோவோட இருக்குது, அப்ப கூட அவனை உடனே நீங்க தண்டிக்க முடியாது. அதை சட்டத்தின் முன் சாட்சிகளோடு ஆவணங்களோடு நிரூபித்தால் மட்டும்தான் அவனுக்கு தண்டனை, இல்லைன்னா இல்லை. அது உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற நாடு. அப்போ அந்த சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற நாட்டுல சட்டத்தை பத்தியே சரியாக தெரியாத அமைச்சர்களை நியமித்தால் கஷ்டம்தான். இன்னொரு கூத்து சார் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. பல மாவட்டங்களில் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி இது வச்சிட்டாங்களாம், பாக்ஸ். அந்த பாக்ஸ்ல 6 காப்பி எடுத்துன்னு போய் போட்டு வந்துடணுமா. நோ இது சீல் போட்டோ சைன் போட்டோ எதுவும் அக்னாலஜ்மெண்ட் கிடையாது, சும்மா போட்டு வந்துடணுமா. இதுவும் நடந்திருக்குது. சிலர் உஷாரா இருக்கிற அட்வொகேட் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு காப்பியில மட்டும் சீல் போட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இது எல்லாம் தெரியல உங்களுக்கு, தெரியலையே என்ன. அதுல அமைச்சர் சொல்றார் 45 ஆண்டுகளாக இருந்த விஷயத்தை மாற்றி விட்டோம். கரெக்டு தான், அமைச்சர் சொல்வதில் தவறு இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் போன முறை வரைக்கும் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களை தான் மேக்சிமம் வழக்கறிஞராக போட்டாங்கன்றது நடைமுறை தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை, நம்ம மாற்று கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் சட்ட நடைமுறையில் செய்திருக்கிறார்கள். அதாவது அவங்க கட்சி ஆளுங்களாக இருந்தாலும் சட்டப்படி நடைமுறைப்படி ப்ரொசீஜரா போட்டு எடுத்திருக்காங்க. பொதுவாகவே அரசு வழக்கறிஞர்கள் இயல்பா நடக்கிறது தான் இது. என்ன அப்படின்னா, தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் இருந்தாதான் அரசுக்கு சார்பாக வாதாடுவார்கள் ஒரு எண்ணம் இருக்கிறது இந்த நம்ம நாட்டுல. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, அரசு வழக்கறிஞர்கள் என்பவர்கள் நீதிமன்றத்திற்கு உதவி செய்பவர்கள், அசிஸ்டிங் த கோர்ட்டு தான் அரசு வழக்கறிஞர்கள். அரசே தவறு செய்தாலும், ஆமாங்க எங்க அரசு தவறு செஞ்சிருக்கு, இப்ப நான் பேசுறேன்ல, நான் தான் அரசு வழக்கறிஞரை போல் பேசிக் கொண்டிருக்கிறேன். தவறு செய்தால் ஆமாங்க எங்க அரசு தவறு செய்திருக்கிறது, இத மாதிரி இருக்கு, இதை நான் திருத்திக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். கோர்ட்டுக்கு உதவி செய்பவர்கள் தான் அரசு வழக்கறிஞர். நீதிமன்றத்தின் ஒரு பகுதியில் நீதிமன்ற ஊழல் தான் இது. இதை தலைமை நீதிபதி இத பிரச்சனைய சூமோட்டோவா எடுத்து இதை தீர்க்க வேண்டும். புதுசா நோட்டிபிகேஷன் கொடுத்து பண்றதுக்கு பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நம்ம புசியானந்த் சார் சொன்ன மாதிரி ஒரு 6 மாசம் கழிச்சு கத்துக்கிட்டோம் பிள்ளைங்க அப்படின்னா, இது கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த 6 மாசம் வரைக்கும் எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசமா போகும் தெரியாது. யோசிச்சு பாருங்க. ஒழுங்கா வாதாடாம விடுதலை ஆவான், தப்பு செய்யறோம் விடுதலை ஆவான், விடுதலை ஆனா என்ன பண்ணுவோம், மறுபடியும் தப்பு செஞ்சுட்டு நிற்பான். ஒரு நேர்மையானவன் நீ சரியா வாதாடலன்னா அவன் உள்ள போயிட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை போயிடும். சிவில் சைடு வந்தீங்கன்னா கவர்மெண்ட் வக்கீல இல்லைங்க இது கவர்மெண்ட் லேண்டு தாங்க புறம்போக்கு லேண்டு தாங்கன்னு கரெக்டா வாதாடினாருன்னா கவர்மெண்ட்டுக்கு லேண்டு கிடைக்கும், நல்லது. இல்லைன்னா யாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றும் சொல்லுவானா, நம்ம முன்னாடி இருந்த இதெல்லாம் பாத்துங்க, சதுப்பு நிலம் காணாமே போயிடுச்சு. 700 ஹெக்டருக்கு மேல இருந்த சதுப்பு நிலம் காணாம போனதுக்கு காரணம் என்னன்னா, அரசு வழக்கறிஞர்கள் முன்னாடி இருந்தவங்களையும் சேர்த்து சொல்றேன், கோச்சிக்காதீங்க, சில பேருடைய செயல்பாடு சரியில்லாதனால்தான். இன்னைக்கு காலையில வரைக்கும் என்னுடைய கிளைண்ட் கிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பேசி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவலை, என் கிளைண்ட் சொன்ன தகவல் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் கோர்ட்ல சொல்லுவோம், அது 2வது விஷயம். சோ இவர்கள் தேர்ந்தெடுத்தவர்களுடைய நிலை என்ன, தேர்ந்தெடுத்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது தெரியணும். அதனால தயவு செய்து நம்மளுடைய முதலமைச்சர் இதுல கௌரவம்லாம் பார்க்காம தப்பு, இப்ப அவர் சொன்னார் பாருங்க, நானும் தப்பு செய்ய மாட்டேன், என் கூட யாரு தப்பு செய்திருந்தாலும் விட மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. அதை முதலமைச்சர், ஏன்னா உங்களுக்கு முதலமைச்சர் எனக்கு முதலமைச்சர், ஸ்டாலின் சாருக்கும் அவர் தான் முதலமைச்சர். அந்த நம்மளுடைய முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தவறுகளை யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு நான் உண்மையிலே நல்ல ஆட்சியை தருகிறேன் அப்படின்னு அவர் சொல்லணும். இப்போ தாவேகாவோட உறுப்பினராக இருந்தாலும் நான் ஏன் இது வரைக்கும் நான் போராடுறேன் இந்த பிரச்சனையிலன்னா, ஏன் என்னோட கிளைண்ட் வந்திருக்காங்க அப்படின்னா, இது மக்கள் பிரச்சனை மட்டும் இல்லை சார், இது நாட்டின் பிரச்சனை. ஒரு தவறு நீதிமன்றத்தில் நடக்கிறது என்றால் அது எல்லாருக்குமான பாதிப்பு, 1-2 விஷயம் இல்லை. அதனால நாலேஜ் இருக்கிறவர்களை தான் நியமிக்கணும். அதுக்கான முயற்சியை நம்மளுடைய தளபதி அவர்கள் செய்யணும்ட்டு உங்களுடைய காணொலி மூலமாக நான் அவரை கோரிக்கை விடுக்கிறேன். அதே போல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவம்லாம் பார்க்கக்கூடாது. தவறு செஞ்சா நான் ஆக்ஷன் எடுத்தேன். ஏற்கனவே பல விஷயங்கள்ல அவர் பண்ணியிருக்காரு. யாருன்னா தவறு செஞ்சாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களை எடுக்கிறாங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் அதையும் சொல்லணும், நான் மறந்துட்டேன். அதாவது நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சார் சொன்னாரு, தவறு செய்திருந்தா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ட்டு. யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நீங்க சொல்லுங்க?
இப்போ அந்த என்னுடைய கிளைண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு, புஷியானந்த் சார் கிட்ட போய் கூட்டின்னு போய் காமிக்கிறேன்னாங்க அந்த பிபி மேடம். ஆனா கூட்டினே போலையே, அவரை பார்க்கவே முடியலையே, போய் வாபஸ் வாங்கிட்டு வான்னு சொல்றாருன்றாங்களே. அவங்களே சொல்றாங்க, அந்த ஆடியோல கேளுங்க, நீங்களே கேளுங்க, அவங்களே சொல்றாங்களே. அப்போ தப்பு செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. சரி, புஷியானந்த் சார் தப்பு செய்யலன்னே வைங்களேன், அந்த மாவட்ட செயலாளர் ஏதோ தவறு செய்திருக்கிறார், ரைட்டு, கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை. அப்படின்னும் போது ஒரு சாதாரண மனிதன், சாதாரண ஆளு எப்படி போய் அமைச்சரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அமைச்சர்களுக்கு அறிவுரை, அதாவது வழிகாட்டுதல் சொல்ற முதலமைச்சர் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி, இந்த சட்ட சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போட்டு எதனா டவுட் இருந்தா கேட்டுக்கணும். இப்ப இந்த சட்டத்துறையே எடுத்துங்களேன், ஏஜி சார் இருக்காரு, விஜய் நாராயணன் சார், அற்புதமான சட்ட நுணுக்கங்களை தெரிந்த ஒரு நல்ல வழக்கறிஞர், சீனியர் கவுன்சிலர். இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, இதை பத்தி அவங்க போய் கேட்கலாம்ல. இந்த சட்ட நடவடிக்கை விஷயங்களை ஏன் முன்னாடியே கேட்கல? ஏன் அதுல அந்த ஆடியோல கேட்டீங்களா தெரியும், 2 அமைச்சர்களுக்குள் புகைச்சல், அதன் விளைவு. இவங்க 1600 பேர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவர் போடல, அவங்க வேண்டப்பட்டவங்க எல்லாம் போட்டாங்கன்னு அவர் சொல்றாங்க. அந்த பேரெல்லாம் நீங்களே பார்த்து எடுத்து போட்டுக்குங்க. ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயிலும் தெளிவா சொல்லுவார். தெளிவா அவர் டீட்டெயில், அந்த 20 லட்சம் எங்க வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க கூட சொல்லுவாரு. அப்போ ஊழல் நடந்திருக்கிற எண்ணங்கள், அந்த சூழ்நிலைகள் இருக்கிறதாக கருதப்படுகிறதா என்றால் எங்கள் பார்வையில் நடந்திருப்பதாக கருதப்படுகிறது. அதை எப்படி உண்மையை வெளியே கொண்டு வர முடியும்னா, முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு கமிட்டி போட்டு அவரே அந்த கமிட்டிக்கு ஹெட்டா இருந்து விசாரணை பண்ணா மட்டும்தான் இதன் என்னன்னு வெளியில கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை செய்ய வேண்டும் என்று தமிழக மக்கள் சார்பாகவும் சரி, வழக்கறிஞர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலையும் விலக்கி சொல்லியிருக்கிறீங்க. முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையே நம்மளுடைய கோரிக்கையா வைக்கலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.